இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷான் என்றோ. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான ஊதிய தொகை 2025-2026 ஆண்டிற்கான பட்டியல் நேற்றைய நாளில் வெளியாயிருக்குது. அதில் மிக முக்கியமாக இந்தியாவினுடைய நட்சத்திர வீரர்களாக இருந்தக்கூடிய ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பி தரத்துக்கு தரப்படுத்தப்பட்டிருக்காங்க. முன்னாடி A+ அப்படிங்கிற தரம் இருந்தது. ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் வாரியம் இதை முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. இனி A+ தரம் அப்படிங்கிற ஒரு தரம் இருக்காது, ABC அப்படிங்கிற குழுவை தான் நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ வந்து A தரத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் வீரர்களாக சுப்மன் கில் ஒரு நாள் அணி தலைவர், இப்போ வந்து அவர் A+ல இருக்கிறாரு. அதே மாதிரி ஜஸ்பின் பும்ரா 3 ஃபார்மேட்டில் விளையாடுறதுனால அவரும் A தரத்தில் இருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரம் கவனம் செலுத்துவார். ரவீந்திர ஜடேஜா அப்பொழுது A தரத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் போட்டிகள் விளையாடுவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அண்மை காலமாக இந்திய அணியுடைய இளம் வீரர்கள் நிறைய பேர் வந்து இந்திய கிரிக்கெட்டுக்குள்ள இருக்கிறனால அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் அவருடைய வயதும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக கருதக்கூடிய இந்த ரோஹித் சர்மா விராட் கோலியும் பி தரத்துக்கு தர உயர்த்தப்பட்டுவது மிக முக்கியமான காரணமாக பின்னணியாக பார்க்கப்படுவது விராட் கோலியுடைய டெஸ்ட் ஓய்வு, அதோட T20லும் ஓய்வு அறிவிச்சிருக்கிறாரு. ரோஹித் சர்மாவும் அதே மாதிரி டெஸ்ட்லையும் ஓய்வு அறிவிச்சிருக்கிறாரு. 2020 போட்டிகள்லையும் ஓய்வு அறிவிச்சிருக்காரு. இதன் காரணமாக பி தரப்படுத்தலில் இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா பி தரப்படுத்தல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் T20 அணியினுடைய இந்திய அணியுடைய இப்போது இருக்கின்ற அணி தலைவர், வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், ரிஷப் பந்த், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், யஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர், இந்த வீரர்கள் எல்லாம் பி குழுவிலையும் சி குழாத்தில் இருக்கிறவங்க மிக முக்கியமான வீரர்களாக அக்ஷர் பட்டேல் இந்திய அணியுடைய T20 அணியுடைய இப்போது இருக்கின்ற உப அணி தலைவர், வைஸ் கேப்டன், திலக் வர்மா, ரிக்கு சிங், சிவம் தோபே, சாஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ஹர்தீப் சிங், பிரதீஷ் கிருஷ்ணா, சாய் சுதர்ஷன், ரவி பிஷ்னோய், ருத்ராஜ் கைக்வாட், நிதேஷ்குமார் ரெட்டி, வருண் சக்கரவர்த்தி, அர்த்திஷ் ராணா, ஜூரல் ஆகிய வீரர்களை கொண்ட குழாத்தை சி பிரிவிலும் இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஏற்கனவே 2014 ஆண்டிலிருந்து 2018 ஆண்டுக்குள் டெஸ்ட் போட்டிகள் அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு அணித்தலைவராக விராட் கோலி இருந்தார். அதே மாதிரி ஒரு நாள் போட்டிகள் அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ரோஹித் சர்மாவும் இப்பொழுது பி தரப்படுத்தலில் இருப்பது வந்து இந்திய ரசிகர்களிடையே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த வடிவிலான இந்த சம்பள நிர்ணயம் எதிர்வரும் 2027 ஆண்டு மாற்றமடையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்த முடிவு எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. வீரர்களுடைய ஊதிய தொகை இப்போது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக BCCI அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.